Hello friends, welcome back to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CB3491 கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியோட ஆன்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, வாங்க நாம நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டானாலிசிஸ், ஸ்டெக்னோகிராஃபி, கிரிப்டோகிராஃபி. ஸோ கிரிப்டோகிராஃபினா என்ன அப்படின்னா இட்ஸ் அன் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். ஸோ இந்த என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸில் என்னெல்லாம் நமக்கு என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டி, அதாவது நம்ம வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை எந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். தென் இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏஇஎஸ் டு என்கிரிப்ட் சென்சிட்டிவ் டேட்டா. நம்மளோட கிவன் டேட்டாவை ஏதோ ஒரு அல்காரிதம் மூலமாக நம்ம என்கிரிப்ட் பண்ண போகிறோம். தென் கிரிப்ட் அனாலிசிஸ். ஸோ கிரிப்ட் அனாலிசிஸ் அப்படின்னா கிரிப்டோகிராஃபிக் கோட்ஸ் இல்லை அப்படின்னா டீசைஃபரிங், அதாவது என்கிரிப்டட் டேட்டா இருக்குல்ல அதை நம்ம வந்து டீசைஃபர் பண்ணுவோம் வித்தவுட் ஆக்சஸ் டு த சீக்ரெட் கீ. ஸோ சீக்ரெட் கீயை ஆக்சஸ் பண்ணாமல் கிரிப்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் தான் நம்ம இதுக்கு வந்து சொல்லுவோம். அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டு கெஸ் அ கீயை வந்து அதுவே கெஸ் பண்ணும் என்ன கீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்னா the art of hiding information within other non-secret data. இதுவும் ஒரு நான் சீக்ரெட் டேட்டா தான், பட் இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணியிருப்பாங்க. such as embedding text in an image. இமேஜா நமக்கு கொடுத்துருப்பாங்க. the next question symmetric versus asymmetric. ஸோ சிமெட்ரிக்ல நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா சேம் கீ ஃபார் என்கிரிப்ஷன். அங்கே நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடு வந்து நமக்கு சிமெட்ரிக்ல தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அங்கே ஸ்லோவாக இருக்கும். தென் சிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் வந்து நமக்கு அல்காரிதம்ஸ் வந்து ஏஇஎஸ் டிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. அசிமெட்ரிக்ல வந்து ஆர்எஸ்ஏ இசிசி யூஸ் பண்ணுவாங்க. தென் யூஸ் கேசஸ் பார்த்தோம்னா இங்கே வந்து டேட்டா வந்து பல்காக என்கிரிப்ட் பண்ணுவாங்க, அங்கே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸில் கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. தென் ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ். ஸோ ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் அப்படின்னு பார்க்கும்போது இட் அலர்ஸ் சிஸ்டம் ரிசோர்சஸ், இல்லை அப்படின்னா டேட்டா அங்கே வந்து மானிட்டர் பண்ணும். ஆக்டிவ்ல வந்து அலர்ட் பண்ணும், அங்கே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் டேட்டாவை. தென் அப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா மாடிஃபிகேஷன். ஆக்டிவ்ல அங்கே வந்து ஸ்டீலிங் இன்ஃபர்மேஷன். தென் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இதில் மேன் இன் த மிடில், அங்கே வந்து ஈவ் ஸ்ட்ராப்பிங், ஸ்னிப்பிங். ஸோ இது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேன் இன் த மிடில்னா என்ன, ஈவ் ஸ்ட்ராப்பிங்னா என்ன, ஸ்னிப்பிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. தென் செக்யூரிட்டி மெக்கானிசம். ஸோ செக்யூரிட்டி மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு டூல். இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா டு டிடெக்ட், ப்ரிவெண்ட் ஆர் ரெக்கவர் ஃப்ரம் செக்யூரிட்டி அட்டாக்ஸ். அதாவது அட்டாக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ப்ரிவெண்ட் பண்ணும், டிடெக்ட் பண்ணும், அதை ரெக்கவர் பண்ணவும் செய்யும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா என்கிரிப்ஷன், ஆத்தென்டிகேஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் ஃபயர்வால். இதெல்லாம் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும். தென் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக்ஸ், இல்லை அப்படின்னா டெஃப்யூஷன் அண்ட் கன்ஃபியூஷன். ஸோ சப்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னா நம்ம எலமெண்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம், அங்கே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். தென் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு சீசர் சைஃபர், அங்கே வந்து ரெயில் ஃபென்ஸ் சைஃபர். தென் இதோட சப்ஸ்டிடியூஷன் வந்து ரிலேட்டிவ்லி இது வந்து சிம்பிளாக இருக்கும், அங்கே வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும் டீகோட் பண்ணுறதுக்கு. தென் டெஃப்யூஷன் வர்சஸ் கன்ஃபியூஷன். ஸோ டெஃப்யூஷன் வர்சஸ் கன்ஃபியூஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அங்கே கன்ஃபியூஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கீ அண்ட் சைஃபர் டெக்ஸ்டோட ரிலேஷன்ஷிப்ஸை வந்து ஹைட் பண்ணும். தென் இதுக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் பெர்மிட்டேஷன் நெட்வொர்க்கு, அங்கே எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். தென் நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்னென்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அங்கே வந்து இண்டிவிஜுவல் சிஸ்டமில் ப்ரொடெக்ட் பண்ணும். தென் ரெண்டுலையுமே நமக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி ப்ரொவைட் பண்ணும். பட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிங்கும் போது மால் வேற ப்ரிவென்ட் பண்ணும். தென் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஃபயர்வால், விபிஎன், அங்கே கண்டிப்பாக நம்ம கம்ப்யூட்டருக்குங்கும் போது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நம்ம போட்டிருக்கணும். தென் கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா இங்கே நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக தான் கொடுக்குறோம், பட் இதுக்கு வந்து நீங்கள் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஆர்கிடெக்சர், இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ 4 டெக்னிக்கை நான் பேசிக்காக கொடுக்குறேன். என்னெல்லாம்னா சீசர் சைஃபர், அதை வந்து நம்ம ஹலோ அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம 3 கீயை வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ KHOOR அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஷிஃப்ட் கீ வந்து 3 கொடுக்குறேன். தென் மோனோ ஆல்பபெட்டிக் சைஃபர், பிளேஃபர் சைஃபர், தென் ரெயில் ஃபென்ஸ். பிளேஃபர் சைஃபர் அப்படின்னா 5x5 மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், ரெயில் ஃபென்ஸுங்கும் போது 6 பேட்டர்னில் எடுப்போம். தென் ஃபீஸ்டல் சைஃபர்னா என்ன, பிளேஃபர் சைஃபர்னா என்ன, வெர்னாம் சைஃபர். ஸோ இதுவும் நான் சிம்பிளாக தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். பார்ட் பி வந்து
2 மார்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறோம். பட் நீங்கள் அதை வந்து புக்ஸில் இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும். ஸோ ஃப்ரீஸ்டைல் சைஃபரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிபிள் ரவுண்ட்ஸ் வந்து நமக்கு ஆப்ரேட் பண்ணும். லைக் எனக்கு வந்து என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் நடக்கும். அடுத்து வந்து இங்கே பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. தென் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஃபைனலாக டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஃபேர் சைஃபர். இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5x5 மேட்ரிக்ஸ் வந்து என்கோட் பண்ணுவாங்க. தென் இதில் அதே மாதிரி ஹலோ அப்படிங்கிற என்கிரிப்டட் வந்து ஒரு கீ கொடுத்து அதை நம்ம வேற மாதிரி மாற்றலாம். வேர்னாம் சைஃபர் அப்படின்னா ஒன் டைம் பேட் ஃபார் என்கிரிப்ஷன், நமக்கு என்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் டிஎஸ் டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்னா என்ன? ஸோ அதில் என்னென்ன மெத்தட்ஸ் ஸ்டெப்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெர்மிட்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம். தென் 16 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீஸ்டைல் ஸ்ட்ரக்சர், அதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு 16 ரவுண்ட்ஸ் இருக்கும். தென் 4 சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து சீசர் சைஃபர், இதில் வந்து லெட்டர்ஸை நமக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும். தென் அஃபைன், டிக்ஷனரி, ஹெல் சைஃபர். ஸோ இதுக்கு நமக்கு ஒன்றுக்கும் மெத்தட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அதை படிச்சுக்கோங்க. தென் ஃபெர்மெட் அண்ட் ஆயிலர் அப்படின்னா ஏ கேப் B-1 mod P. ஸோ இது வந்து 1 இருக்கணும் ஃபார் ப்ரைம். இதுவே ஆயிலர் தியரம் அப்படின்னா A பார் Q ஆஃப் N mod N, அதுவும் 1 இருக்கணும். இது வந்து டோட்டியன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே சைனீஸ் ரிமைண்டர் அப்படின்னா ரிமைண்டர் வந்து நமக்கு x = 3 mod 4, ரிமைண்டர் வந்து நமக்கு 1 வரும். தென் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸில் பாசிவ் ஆக்டிவ், இது நம்ம 2 மார்க்ஸில் பார்த்த மாதிரி தான். யூஸ் ட்ராப்பிங், டேட்டா மாடிஃபிகேஷன், டினைல் ஆஃப் சர்வீஸ், மேன் இன் த மிடில், இதெல்லாம். அதே மாதிரி X0800 அப்படின்னா இது நமக்கு இந்த செக்யூரிட்டி எல்லாம் ப்ரொவைட் பண்ணும். கான்ஃபிடென்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டி. தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அன்கண்டிஷனலி செக்யூர்ட் அண்ட் கம்ப்யூட்டேஷனலி செக்யூர்ட். ஸோ அன்கண்டிஷனலி செக்யூர்ட் அப்படின்னா கேரண்டி வந்து இங்கே நமக்கு ப்ரொவைட் பண்ணும். இதுவே கம்ப்யூட்டேஷனலி அப்படின்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸ், நமக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். தென் இதில் வந்து டிபெண்டன்சி பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் வச்சு நமக்கு அப்ளை பண்ணுவாங்க. அங்கே வந்து கம்ப்யூட்டேஷனல் இன்ஃபீசிபிலிட்டி ஆஃப் பிரேக்கிங் என்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு பிரேக் பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி இங்கே வந்து வேர்னாம் சைஃபர், இதை வந்து ஒன் டைம் பேடுன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா RSA அண்ட் AES அல்காரிதம். தென் டிஃபைட் ப்ராடக்ட் சைஃபர், அவலான்ச்சி, மல்டிபிள் என்கிரிப்ஷன் அப்படின்னா ப்ராடக்ட் சைஃபர் அப்படின்னா டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக்ஸ் வந்து நமக்கு அப்ளை பண்ணுவாங்க. அவலான்ச்சி அப்படின்னா பிளெயின் டெக்ஸ்ட் இல்லைனா கீ காசு. இங்கே நமக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது நம்மளோட சைஃபர் டெக்ஸ்ட்டில், லைக் எக்ஸாம்பிள் வந்து AES 1 பிட் கீ சேஞ்சு, இது எல்லாமே இருக்கும். தென் மல்டிபிள் என்கிரிப்ஷன் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கீஸை அப்ளை பண்ணுவோம். தென் ரிவர்சிபிள் மேப்பிங் அப்படின்னா அதாவது ரிவர்ஸில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரிவர்ஸில் நம்ம என்கிரிப்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் ஃப்ரீஸ்டைல் ஸ்ட்ரக்சரில் DS அல்காரிதம் டேட்டா என்கிரிப்ஷன் அப்ளை பண்ணுவோம். டிராஃபிக் பேடிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிட்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி அந்த அனாலிசிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுவோம். தென் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் 3DS, RSA அண்ட் NAST. ஸோ இதில் வந்து நமக்கு சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் இருக்கும். அதே மாதிரி RSAல அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், NASTங்கும் போது சிமெட்ரிக்கோட கீ என்கிரிப்ஷன். தென் கீ சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 112, 168, அங்கே வந்து 1024 to 4096. அதேமாதிரி NASTல 128 யூஸ் பண்ணலாம், இல்லை 110, 192, இல்லை 256. அல்காரிதம் வந்து இங்கே ட்ரிபிள் என்கிரிப்ஷன் லைக் DS, இங்கே வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், அங்கே வந்து சப்ஸ்டிடியூஷன், பெர்மிட்டேஷன். தென் ஸ்லோ ஸ்பீடு இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் ஸ்ட்ரீஃப் அண்ட் பிளாக் சைஃபர். ஸோ இங்கே வந்து டேட்டா வந்து பிட் ஆர் பைட்டில் வந்து நமக்கு என்கிரிப்ட் பண்ணுவோம். அங்கே வந்து ஃபிக்ஸட் சைஸ் ஆஃப் பிளாக்ல வந்து என்கிரிப்ட் பண்ணும். அதே மாதிரி காம்ப்ளெக்சிட்டி வந்து இது கொஞ்சம் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸி தான், பட் பிளாக் சைஃபர் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து RC4, AES, DES. ஸோ பார்ட் B பார்த்தோம் அப்படின்னா டேட்டா என்கிரிப்ஷன். ஸோ DS ஆல்ரெடி நம்ம மேலே கொடுத்தோம். ஸோ இதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ATM பின் என்கிரிப்ஷன், லைக் நம்ம ATMல ஒரு 3 பின்ஸ் அந்த 4 பின் கொடுப்போம்ல, ஸோ அந்த 4 பின் என்கிரிப்ஷனுக்கு யூஸ் ஆகுது. தென் செக்யூர் ஃபைல் ஸ்டோரேஜ். ஸோ இதில் ஃபைல் ஸ்டோரேஜ் அண்ட் கம்யூனிகேஷன், லைக் நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதோட ஸ்ட்ரென்த்தன் என்ன அப்படின்னா 56 பிட் கீ சைஸ், நமக்கு கீ சைஸ் வந்து 56 பிட் இருக்கும். தென் இது 16 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீஸ்டைல் ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கலாம். வீக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸு. அதே மாதிரி இதில் வந்து டிஃப்ரெண்ட் கிரிப்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். தென் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சீசர் சைஃபர், 3 ஆல்ஃபபெட், 1 டைம் பேட், பிளாக் சைஃபர். ஸோ சீசர் சைஃபர் அப்படிங்கும்போது
நம்ம ஷெல்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸ்ல பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் மோனோ ஆல்பபெட்டிக். ஸோ மோனோ ஆல்பபெட்டிக் சைஃபர் அப்படின்னா ஒரு லெட்டரையும் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் அனதர் மெத்தட். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸட் மேப்பிங் அப்படிங்கிற அப்ளை பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து A tends to Q, B tends to W. தென் ஒன் டைம் பேட் சைஃபர் அப்படின்னா எக்ஸ்ஆர். நம்ம அந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுவோம்ல, ஸோ அதுபடி நம்ம பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ரேண்டம் கீ பாஸ் பண்ணி நம்ம வந்து ஒன் டைம் பேட் சைஃபருக்கு அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது 1010, அதுக்கு நான் கீ வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா 1100. அப்போ என்னோட சைஃபர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கும், ரெண்டையும் நான் ஆட் பண்ணி 0110. இதுவே பிளாக் சைஃபர் மோட்ஸ் அப்படின்னா ECP, CPC, நமக்கு நிறைய வைஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் பிளாக் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். தென் AES கீ ஜென்ரேஷன் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா அதே மாதிரி நம்ம எக்ஸ்ஆர் மேலே பண்ணோம்ல, ஒரு ரவுண்டுக்கும் நம்ம எக்ஸ்ஆரை வந்து ஒரு ப்ரீவியஸ் மெத்தடோட நம்ம வந்து டெரிவ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் எஸ்பாக்ஸ் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் அப்ளை பண்ணுவோம். தென் அதை ரொட்டேட் பண்ணி ஒவ்வொரு டைமும் நம்ம பார்ப்போம். தென் எக்ஸாம்பிள் வந்து இனிஷியல் கீ, ஒரு கீ எடுக்கிறோம், அதில் வந்து நமக்கு கேரக்டர்ஸும் இருக்கும், ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து ஒரு ரவுண்ட் வைஸ் நம்ம செக் பண்ணுவோம். நம்ம ரொட்டேஷன் சொன்னோம்ல, ஸோ ஹியர் ரவுண்ட் கீ அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவோம். ஸோ நான் 10 டைம்ஸ் ரவுண்ட் கீ வந்து அப்ளை பண்ணுறேன். தென் RSA என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். ஸோ RSA என்கிரிப்ஷன் அப்படிங்கும்போது கிவன் வந்து ஒரு 4 வேல்யூஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ PQEN அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட் பண்ணுறோம். N அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு P இன்ட்டு Q. ஸோ அப்போ நமக்கு வந்து P வேல்யூ 4, Q வேல்யூ 1. ஸோ 4. பட் மேலே நம்ம N வந்து 5 வச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து நம்ம RSA என்கிரிப்ஷனுக்காக. தென் பை ஆஃப் N அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ P - 1, Q - 1. ஸோ நமக்கு ஆல்ரெடி P - 1 வந்து 4. அப்போ 4 - 1, 3 - 1. ஸோ சரி 1 - 1. அப்போ அது 0 ஆயிரும். இங்கே 3. ஸோ 3 இன்ட்டு 0, 0. தென் பப்ளிக் கீ வந்து E, N. ஸோ E, N போது இப்போ நம்ம டெரிவ் பண்ணியிருக்கிறது 4 தான் என்ன டெரிவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் எடுத்துக்கணும். அப்போ 3, 4. ப்ரைவேட் கீ வந்து E இன்ட்டு D = 1 mod pi of N. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூஸை P and Q வந்து RSA இன்வாலிடா இல்லை இது வந்து ப்ரைமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளேஃபர் சைஃபர். நான் 5x5 மேட்ரிக்ஸில் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த மோனோகிராஃபி அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மோனார் 5x5ங்கும் போது ஃபர்ஸ்ட் 5 எடுத்திருக்கிறேன். அடுத்து CHY. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா BDEFGH அந்த IJ கான்செப்ட் எடுப்போல ABCDலேருந்து. ஸோ ஆல்ரெடி A மேலே இருக்குது. அப்போ நம்ம வந்து ரிமைனிங் கேரக்டர்ஸ் வந்து எடுப்போம். தென் I and J வந்து நம்ம ஒரே மெத்தடில் எடுப்போம். ஓகே, ஸோ அதோட வேல்யூ வந்து நமக்கு காமன். ஸோ இது வந்து நமக்கு பிளேஃபர் சைஃபரில் உண்டு. தென் அதோட பேர் பிளெயின் டெக்ஸ்ட் வந்து HE தென் LLO அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 5 பேர்ஸாக எடுக்க போகிறோம். தென் இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா if in the same row replace with the next letter. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் படிச்சுக்கணும். ஓகே, தென் டெஃபி-ஹெல்மனுக்கு இதுதான் ரூலு. ப்ரைம் வந்து B அண்ட் பேஸ் வந்து G. ஸோ இதில் என்னென்ன நம்ம மெத்தட்ஸ் அப்ளை பண்ணுவோம், ஸோ இதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இதை எப்படி கம்ப்யூட் பண்ணணும், ஸோ இந்த மெத்தட்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைம் நம்பரை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ to choose a large random number. Large random number வந்து based on bit length வச்சு நம்ம large அப்படின்னு செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் primarily testing. ஸோ primarily testing அப்படின்னா இட்ஸ் based on மில்லர் ராபின் அண்ட் ஃபெர்மட் டெஸ்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம். தென் ஒரு நம்பர் நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ப்ரைமை வச்சு செக் பண்ணுவோம். தென் certify the prim based on AK's primarily test. தென் elliptic curve. ஸோ elliptic curveனா என்ன அப்படின்னா it is a set of points satisfying the equation. ஸோ நம்மளோட ஈக்குவேஷனை வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கு வந்து y² = x³ + ax + b. ஸோ பார் 2 தான் இப்படி போட்டிருக்கிறோம். ஸோ இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை அந்த கான்செப்ட் படி நம்ம எடுத்து elliptic curve ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். தென் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ. ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ அப்படின்னா நம்ம என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை வேறு சிக்னேச்சர்ஸ் கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இங்கே வந்து டீக்ரிப்ட் பண்ணுற டேட்டா. ஸோ இங்கே வந்து வெரிஃபிகேஷன் வந்து என்கிரிப்ஷன், அங்கே டீக்ரிப்ஷன். இதுக்கு வந்து RSA பப்ளிக் கீ, அங்கே ப்ரைவேட் கீயாக இருக்கும். தென் ஃபெர்மட் ஆயிலர் சைனீஸ். ஸோ இதுவும் நம்ம மேலே கொடுத்த அதே மெத்தட் தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஃபெர்மட் தியரம் அப்படின்னா A பார் P - 1 = 1 mod P. ஆயிலர் அப்படின்னா A of by of N = 1 mod N.
தென் சைனீஸ் ரிமைண்டர் அப்படின்னா x ஈக்குவல் டு ஏஐ மாடு எண்ணை. ஸோ இது எல்லாமே நமக்கு ரூல்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்எஸ்ஐ கிரிப்டோ சிஸ்டம். ஸோ ஆர்எஸ்ஐ கிரிப்டோ சிஸ்டம் அப்படின்னா இட்ஸ் அன் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். நம்ம ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த ஃபேக்டரிங்கோட டிஃபிகல்ட்டியை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதோட கீ ஜென்ரேஷன். ஸோ எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா கீ கம்ப்யூட்டேஷன் அண்ட் ஷேர்டு சீக்ரெட். ஸோ கீ கம்ப்யூட்டேஷன் அப்படின்னாலே நானாக ஒரு கீ எடுத்துக்கிறேன், லைக் எக்ஸ்ஏ ஈக்குவல் டு 3 எக்ஸ்பி ஈக்குவல் டு 6ன்னு. ஸோ அந்த வேல்யூஸை வச்சு நம்மளா அசியூம் பண்ணி மெத்தட்ஸை கம்ப்யூட் பண்ண போகிறோம், சீக்ரெட் மெத்தட். இதுவே ஃபெர்மட் தியரம், ஆயிலர் தியரம் வந்து மேலே நம்ம கொடுத்துருந்தோம்ல, அந்த ப்ரொசீஜரை அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எலிப்டிக் கர்வ். ஸோ எலிப்டிக் கர்வுக்கும் இதே மெத்தட் தான், மேலே சொல்லியிருந்தோம் y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ மாடு பி. ஸோ அதுக்கு நம்மளா ஒரு வேல்யூஸ் எடுத்து 256 பிட்டுக்கு எரர் கரெக்ஷன் மெத்தட் இருக்குல்ல, இசிசி மெத்தடை நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட். ஸோ ஃபோர்த் யூனிட் பார்த்தோம்னா மேக் அண்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ மேக் அப்படிங்கிறது மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோடு. ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இன்டெகிரிட்டியை ப்ரொவைட் பண்ணும், மெசேஜ் இன்டெகிரிட்டி. இங்கே வந்து ஆத்தென்டிகேஷனும் ப்ரொவைட் பண்ணும், மெசேஜ் இன்டெகிரிட்டியும் ப்ரொவைட் பண்ணும். இன்புட் வந்து ஒரு சீக்ரெட் கீ ஆஸ் வெல் அஸ் மெசேஜ். அங்கே வந்து நமக்கு மெசேஜை மட்டும்தான் இன்புட்டாக எடுக்கும். தென் இதில் வந்து மேக் வேல்யூ எடுக்கும், அங்கே ஹேஷ் வேல்யூ எடுக்கும். ஸோ இதோட அல்காரிதம் வந்து ஹெச் மேக்கு சி மேக்கு, அங்கே வந்து எஸ்ஹெச்ஏ 256. ஸோ எஸ்ஹெச்ஏ 256 அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். தென் எக்ஸாம்பிள் அல்காரிதம், இதுதான் நம்ம மேலே கொடுத்துருந்தோம், இதுவும் பார்த்துக்கோங்க. தென் டிஜிட்டல் சிக்னேச்சர், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னாலே நம்ம வந்து டேகு, ஆர்எஃப்ஐடி டேக் வச்சு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக ஆர்எஃப்ஐடி டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் லைக் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லலாம் இருக்குது அப்படின்னா நிறைய ஃபைல்ஸை வந்து என்ன இதுன்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒரு டேக் போட்டு அந்த டேகை வந்து ஸ்கேன் பண்ண, ஆர்எஃப்ஐடி டேகை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன்ஸ் வந்து அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர், ஐ மீன் அந்த டேக்ல வந்து நமக்கு சிக்னேச்சர் இருக்கும். ஸோ அதுதான் டிஜிட்டல் சிக்னேச்சர். இதில் வந்து கிரிப்டோகிராஃபிக் மெத்தட் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆத்தென்டிசிட்டி இன்டெகிரிட்டிக்காக. தென் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆத்தென்டிசிட்டி, இன்டெகிரிட்டி, நான் ரெபுடேஷன். ஸ்கீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கீயை வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், அதில் சைன் பண்ணுறது என்ன ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி, சென்டர் வந்து சைன் பண்ணலாம். தென் ரிசீவர் வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது. வீக் கொலிஷன் அண்ட் ஸ்ட்ராங் கொலிஷன். ஸோ வீக் கொலிஷன் அப்படின்னாலே எப்பயுமே சேம் ஹேஷ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, அங்கே வந்து நம்ம சேம் இதை கொடுக்கலாம். தென் நீங்கள் வந்து ப்ரீ இமேஜ் அட்டாக்கு, அங்கே பர்த்டே அட்டாக்கு. ஹெட்பிரோஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஹெட்பிரோஸ் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ நெட்வொர்க் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால். இதில் வந்து நான் ஒரு நெட்வொர்க்கு லைக் சீக்ரெட் கீ கிரிப்டோகிராஃபி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா யூசரோட ஆத்தென்டிகேஷன் கொடுக்கலாம். தென் சென்ட்ரலைஸ்டு ஆத்தென்டிகேஷன் சர்வர் இருக்கும், டைம் வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் X0509. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு பப்ளிக் கீ சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் கீஸை வந்து பைண்டிங் பண்ணுவாங்க அதோட கரஸ்பாண்டிங் ஐடென்டிட்டிக்கு. தென் ப்ரொவைடிங் ட்ரஸ்ட் இன் சர்டிஃபிகேட் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன், அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து சர்டிஃபிகேட் பேஸ்டு கொடுப்பாங்க. தென் மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் என்னன்னா இட் என்ஷூர்ஸ் த இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டி. தென் திஸ் இஸ் த பார்ட் பி கொஸ்டின்ஸ் லைக் எஸ்ஹெச்ஏ அண்ட் MD5. ஸோ இதுவுமே ஆர்கிடெக்சர், ஸோ அதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. தென் ஹெச் மேப், ஹேஷ் வேல்யூ. ஸோ ஹேஷ் வேல்யூ அப்படிங்கும்போது நமக்கு வந்து அட்டாக்ஸை வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். தென் இதில் வந்து கீ வந்து ஏதாவது கான்ஃபிடென்ஷியலே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். தென் MD5. ஸோ MD5 அப்படிங்கிறது மெசேஜ் டைஜஸ்ட் அல்காரிதம். ஸோ மெசேஜ் டைஜஸ்ட் அல்காரிதமும் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா பேடிங், அதே மாதிரி லென்த்தை வந்து அப்பன் பண்ணுவோம், தென் பஃபர்ஸை இனிஷியலைஸ் பண்ணுவோம், பிளாக்ஸை ப்ராசஸ் பண்ணுவோம், ஃபைனலாக அவுட்புட். ஸோ பேடிங் அப்படிங்கும்போது நம்மளோட மெசேஜ் லென்த் வந்து மல்டிபிள் ஆஃப் 512 பிட்ஸ். ஸோ அந்த 512 பிட்ஸ்க்கு வந்து இருக்கான்னு பார்ப்போம். தென் லென்த் வந்து அப்பன் பண்ணியிருக்கோமா இல்லையா, ஸோ இதில் ஒரு டைமும் நம்ம ஒரிஜினல் மெசேஜ் லென்த்தை வந்து பார்ப்போம். தென் இனிஷியலைஸ் பஃபர்ஸ் அப்படிங்கும்போது 32 பிட் பஃபர்ஸ். தென் ப்ராசஸிங் பிளாக்ஸ், ஒரு டைமும் நம்ம பிளாக்ஸை வந்து செக் பண்ணுவோம், ஃபைனலாக அவுட்புட். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு ஒரு டைமும் பஃபர்ஸை கன்கார்டினேட் பண்ணும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் அப்படின்னா என்னோட கீ ஜென்ரேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் சைனிங். தென் ஹெர்பிரோஸ் அப்படிங்கிற நம்ம மேலே பார்த்தோம்.
அகைன் இது 16 மார்க் நம்ம பார்க்கும்போது டிஜிடி அதே மாதிரி அதில் வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வர் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ டிக்கெட் கிராண்டிங் சர்வர் அதே மாதிரி இல்லை சர்வீஸ் டிக்கெட் லைக் டிஜிஎஸ் வந்து நமக்கு சர்வீஸ் டிக்கெட்டை ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் X0 509ஓட சர்டிஃபிகேட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேர்ஷன் செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சீரியல் நம்பர் வந்து யூனிக்கா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இஷ்யூவர் வந்து நம்ம அத்தாரிட்டியான ஆத்தென்டிகேட்டட் பர்சன் தான் இருக்காங்களா, இஷ்யூவராக இருக்காங்களா. சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது நமக்கு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ ஆயிருக்கா. தென் பப்ளிக் கீ வந்து நம்மளோட சப்ஜெக்ட், ஃபைனலாக டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இஷ்யூவருக்கு சென்ட் ஆகும். நெக்ஸ்ட் 5th யூனிட். ஸோ 5th யூனிட் பார்க்கும்போது ஃபுல்லாகவே எஸ்கியூஎல் கான்செப்ட் தான். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒரு சைபர் அட்டாக்கை வந்து நம்ம எப்படி மெலிஷியஸ் லைக் மால்வேர் இந்த மாதிரிலாம் பேசுவோம். ஸோ அப்போ டைப் ஆஃப் சைபர் அட்டாக் வேர் மெலிஷியஸ் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்ஜெக்டட் இன்டு ஒன் இன்புட் ஃபீல்டு. நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டுக்கு நம்ம பண்ணுவோம். தென் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பைபாசிங் ஆத்தென்டிகேஷன். ஸோ அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மின். ஏன்னா அட்மின் நம்ம ஆத்தென்டிகேட்டன் தானே கொடுக்குறோம். ஸோ அட்மின் அவங்களோட பாஸ்வேர்டு. தென் பாஸ்வேர்ட் கிராக்கிங் டெக்னிக்ஸ் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கு, டிக்ஷனரி அட்டாக்கு, ரெயின்போ டேபிள் அட்டாக்கு, சோசியல் இன்ஜினியரிங். ஸ்பை வேர் அப்படின்னா மலிஷியஸ் சாஃப்ட்வேரை நம்ம டிசைன் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த யூசர்ஸ் வித்தவுட் தியர் நாலேஜ். ஸோ நம்ம யூசரோட நாலேஜ்க்கு தெரியாமல் நம்ம பண்ணுறது சச்சஸ் கீ ஸ்ட்ரோக்ஸு, ஹிஸ்ட்ரி வந்து ப்ரௌஸ் பண்ணுறது, லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் இது எல்லாமே வந்துடும். தென் செக்யூரிட்டி பாலிசிஸை எப்படி நம்ம கிரிப்டோகிராஃபியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் 5 மெத்தட்ஸ்: ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ், டேட்டா என்கிரிப்ஷன், ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம், கீ மேனேஜ்மெண்ட், ஆடிட் ட்ரெயில்ஸ். ஸோ வைரஸ்னா என்ன, மால்வேர்னா என்ன, ஜாம்பி இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இதில் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் கொஞ்சம் 2 மார்க்ஸ்க்கு உள்ள மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ வைரஸ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அன் ப்ரோக்ராம் தட் அட்டாச்சஸ் இட் செல்ஃப் டு ஃபைல்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ். தென் மால்வேர் அப்படின்னா இட் இஸ் அன் மெலிஷியஸ் சாஃப்ட்வேர். நமக்கு வந்து இங்கே வைரஸு, வார்ம்ஸு, ட்ராஜன்ஸு, ஸ்பைவேர் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜாம்பி. ஸோ ஜாம்பின்னா என்னென்னா ஹேக்கர் வந்து நமக்கு ஒரு கம்ப்யூட்டரை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு மெலிஷியஸ் டாஸ்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க லைக் பாட்நெட்டுக்கு. தென் பாஸ்வேர்ட் ஸ்னிப்பிங். ஸோ பாஸ்வேர்ட் ஸ்னிப்பிங்னா நெட்வொர்க் டிராஃபிக்கில் நம்ம பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வெப் செக்யூரிட்டி. ஸோ வெப் செக்யூரிட்டியில் வந்து நமக்கு வெப் அப்ளிகேஷனை ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபைனலாக அனானிமைசேஷன். ஸோ அனானிமைசேஷன் அப்படின்னா டு ரிமூவ் த பர்சனல் ஐடென்டிஃபிகல். நமக்கு வந்து இந்த பர்சனாலிட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். தென் வெப் சர்வர், ப்ராக்ஸி சர்வர். ஸோ வெப் சர்வர் அப்படிங்கும்போது நமக்கு வெப் பேஜஸை வந்து சர்வ் பண்ணும். ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னா இன்டர்மீடியேட்டரை வந்து நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இல்லை அப்பாச்சி, டாம்கேட் சர்வர் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே நமக்கு வெப் சர்வர் எடுத்துக்கலாம். இதுவே ப்ராக்ஸியில் வந்து ஹெச்ஏ ப்ராக்ஸி, ஸ்குவைடு இதெல்லாம் சொல்லுவோம். இதே மாதிரி பார்ட் பியில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கும்போது லைக் நம்ம மேலே எழுதணும்ல அதே மாதிரி பாஸ்வேர்டு, யூசர் நேம் கொடுக்குறோம். அந்த பாஸ்வேர்டு வந்து ஹேக்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு கொரி எழுதுகிறோம். லைக் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட். அதை நான் எப்படி எடுக்கிறேன்னா பி ஸ்டேட்மெண்ட். ப்ரிப்பேர்டுங்கிறனால பி ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு கனெக்ஷனுங்கிறனால கான் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்டேட் யூசர்ஸ். அதில் பாஸ்வேர்டை செட் பண்ணுறேன். வேறு யூசர் நேம், இந்த யூசர் நேமுக்கு இந்த பாஸ்வேர்டு அப்படின்னு செட் பண்ணுறோம். ஸோ பி ஸ்டேட்மெண்ட்ஸ் டாட் செட்ரிங்கு. ஸோ 1க்கு வந்து நியூ பாஸ்வேர்டு, அதே மாதிரி 2ல் வந்து அட்மின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு தானே, ஸோ பாஸ்வேர்டுக்கு நான் நியூ பாஸ்வேர்டு வைக்கிறேன், யூசர் நேம் வந்து அட்மின் வைக்கிறேன். ஸோ இன்புட்டை வந்து அடுத்து வேலிடேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கேரக்டர்ஸ் கொடுக்குறோம். அடுத்து ஓஆர்எம்எஸ். ஓஆர்எம்எஸ் அப்படின்னா நம்ம வந்து எஸ்கியூஎல் கோரீஸை வந்து டேரெக்டாக ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ஹைப்பர் நெட்டில் யூஸ் பண்ணுவோம். தென் யூசர் வந்து ஏதாவது டேட்டா பேஸ் பெர்மிஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா, ஏதாவது ஃபயர்வால்ஸை வந்து யூஸ் பண்ணுறோமா, ஸோ இதெல்லாம் பார்ப்போம். தென் கீலாகர். ஸோ கீலாகருங்கிறது என்னென்னா ப்ரோக்ராம் ஆர் டிவைஸ் தட் ரெக்கார்ட்ஸ் கீ ஸ்ட்ரோக்ஸ். கீ ஸ்ட்ரோக்ஸை வந்து நமக்கு ரெக்கார்ட் பண்ணும். இதில் வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹார்ட்வேர், இன்னொன்று சாஃப்ட்வேர். ஸோ இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்ளிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ் பார்த்துக்கோங்க. தென் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல்னா இட் ப்ரொவைட்ஸ் அன் ஆத்தென்டிகேஷன் அண்ட் பாலிசிஸ் வந்து இங்கே இருக்கும். லைக் நம்ம சிஸ்கோ பேக்கெட் ரேசர் இல்லை சிஸ்கோ ஐஎஸ்சி இது எல்லாமே சொல்லலாம். தென் சைபர் கிரைம். ஸோ சைபர் கிரைம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நெட்வொர்க்ஸ் வந்து ஹேக் பண்ணுறது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் என்னெல்லாம் டைப்ஸ்னால் ஹேக்கிங், ஃபிஷிங், ரானோஸ்வாம், தென் ஐடென்டிட்டி தெஃப்ட். நெக்ஸ்ட்டு வெப் செக்யூரிட்டி. இதை நம்ம மேலே 2 மார்க்ஸில் பார்த்தோம். அதை நீங்கள் வந்து ப்ரீஃபாக எழுதிக்கோங்க.
ஃபைனலாக டிஎல்எஸ் ஹேண்ட்ஷேக் ப்ராசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரிடிக்டட் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் லைக் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.